ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓபதியா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் எல்லாரும் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை அறியாமல் நம்மில் அநேகர் துணிகரமாக தீமை செய்கிறோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் நன்மை செய்யும்படி வைத்திருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நன்மை செய்வதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரை போலவே வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோமோ அது நமக்கு திரும்ப வரும். நன்மை செய்தால் நன்மை வரும், தீமை செய்தால் தீமை வரும். அதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது அதோனி பெசேக் 70 ராஜாக்கள் கை கால்களில் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் செத்து போனான். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா மரித்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணுகிறார்கள். பேசைக்கிலே யுத்தம் பண்ணும்போது அங்கே இந்த அதோனி பேசைக்கை பார்க்கிறார்கள். இவன் ஒரு கொடூரமான மனிதன். இந்த அதோனி பேசைக் செய்த காரியம் என்ன தெரியுமா? யுத்தத்தில் பிடிப்பட்ட ராஜாக்களின் கை கால்களில் பெருவிரல்களை தரித்து போடுவான். அப்புறம் அவர்களை அவனுடைய மேஜையின் கீழ் விழும் சாப்பாட்டை பொறுக்கி தின்னும்படி செய்வான். இப்படி அவனிடம் 70 ராஜாக்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த தடவை அவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ணும்போது பிடிபட்டான். அதோனி பெசேக்கின் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டது. நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்று சொல்லி அவன் புலம்புகிறான். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அதோனி பெசேக் செய்த தீமை அவனுக்கு திரும்பவும் வந்து சேர்ந்தது. நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழும் இந்த கொஞ்ச காலத்தில் யாருக்கும் தீமை நினைக்காமல் தீமை செய்யாமல் வாழுவோம். நன்மை செய்தால் நமக்கு நிச்சயம் மேன்மை உண்டு. நீங்கள் செய்யும் தீமை உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதித்துவிடும். அதை மனதில் வைத்துக் கொண்டு உங்களால் முடிந்தவரை நன்மை செய்யுங்கள். நன்மை செய்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல் வந்து தங்கும். உங்கள் செய்கைக்கு தக்க பலன் கர்த்தரால் நிச்சயம் கிடைக்கும்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும் என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதும் உம்மை போல நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபைகளை தாரும். தீமைக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய சிரசின் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, அதோனி பெசேக்கின் மேஜையின் கீழ் சிந்தினதை எத்தனை ராஜாக்கள் சாப்பிட்டார்கள்? A 50, B 60, C 70, D 80. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.